இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிபி, சிபி, உன்னை அடிச்சாங்களாடா? கொடுமைப்படுத்தினாங்களா? ஏதாவது ஆயிடுச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, எதுவும் ஆகல. உனக்காடா இதெல்லாம் நடக்கணும்? தப்பே செய்யாம இப்படி கஷ்டப்பட்டு வந்து நிக்கிறியடா. விடுமா, அதான் வந்துட்டேன்ல. மாப்பிள, நான் உனக்கு ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன், இந்த பொண்ணோட சகவாசம் வேணா, இவளை வீட்டை விட்டு அனுப்பிடுன்னு. நீ தான் உன் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி வில்லங்கத்தை இழுத்து நம்ம நடு வீட்டுல உட்கார வச்சிருக்க. இப்ப பார்த்தல, இது நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய அவமானம்னு. இதெல்லாம் நமக்கு தேவையா மாப்பிள? ஏய், இதுக்கு மேல நீ இங்க இருக்கவே கூடாது. வீட்டை விட்டு வெளியில போ. போ. அம்மா, அமைதியா இருங்க. இனி இதை பத்தி யாருமே பேச வேணாம். எப்படி தம்பி பேசாம இருக்க முடியும்? இது என்ன சின்ன விஷயமா? ஜனாமா இருந்திருந்தா எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்க. இவளை எல்லாம் மன்னிக்கவே முடியாது. அத்தை, நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி ஒன்னும் ஆக போறதில்ல. விடுங்க ப்ளீஸ். சாம், இனி எந்த சிச்சுவேஷன்லயும் இந்த மாதிரி தப்பா யோசிக்கிற வேலையை வச்சுக்காத. இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். எல்லாரும் தமிழ் சிஸ்டர் என்னெல்லாம் பேசுனீங்க, எப்படி எல்லாம் திட்டி இருக்கீங்க. இன்னைக்கு தமிழ் சிஸ்டர் மட்டும் இல்லனா அத்தான் வெளியே வந்திருக்க முடியாது தெரியுமா? இந்த கேஸை உடைக்கிறதுக்கு தமிழ் சிஸ்டர் எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சுன்னு தெரியுமா? சேது, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இல்ல சிஸ்டர், டேய், இவங்களுக்குலாம் சொன்னதான் புரியும். என்னமோ உங்களை பெரிய வில்லி மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்கல்ல. இவங்களுக்கு உங்க மனசு புரிய வேணாமா? சேது, ப்ளீஸ் விடுங்க. தமிழ், நீ இல்லைன்னா என்னை குற்றவாளின்னு முத்திர குத்திருப்பாங்க. என் லைஃபே காலியா இருக்கும். ஜானு இது வரைக்கும் சம்பாதிச்ச பேரு புகழ் எல்லாத்துக்குமே பெரிய கலங்க வந்திருக்கும். ஜானுவால இதை தாங்கியிருக்கவே முடியாது. அவங்க இடத்துல நீ இருந்து என்ன சேவ் பண்ணியிருக்க. இந்த உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் தமிழ். ரொம்ப தேங்க்ஸ் தமிழ். நான் உங்க நன்றியை எதிர்பார்த்தோன்னும் உங்ககிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்கும் நான் இதை செய்யல. ஜனாமா பேரை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் நான் இதை செஞ்சேன். மத்தபடி இதுல எந்த உள்ள அர்த்தமும் இல்ல. நீங்க வேற எதுவும் தப்பா யோசிக்க வேண்டாம்.